வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அகாடமியுமே இந்த மாதிரி பெருசா வீடியோவுடைய PDF லிங்க் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வயது 15 வயது முதல் 60 வயது வரை. இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை பல பரிணாம வேலைவாய்ப்பு தன்மை, அதாவது மல்டி டைமென்ஷனல். அதுல சில வருஷம் ஃபுல்லா இருக்கும், சில மாத கணக்குல இருக்கும். வேலைவாய்ப்பு சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் பெரோஸ் ஷா துக்ளக். இந்தியாவில் பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் மொத்தம் 3 வகை. முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை. முதன்மை துறை விவசாயத்துறை, இரண்டாம் துறை தொழில்துறை, மூன்றாம் துறை சார்பு துறை. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழுவின் பெரும்பகுதி ஈடுபட்டுள்ள துறை முதன்மை துறை. இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை முதன்மை துறை. வளரும் நாடுகளில் உழைப்பாளர்கள் குழுவின் பெரும்பகுதி ஈடுபட்டுள்ள துறை சார்பு துறை. 1972-73 ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சராசரி வேலைவாய்ப்பு வளர்ச்சி 2%. டேஷின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கையில் உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும். அதாவது உழைப்பாளர்களின் பொருளாதாரம் என்பது. இப்போ வேலைவாய்ப்பின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்திய வளர்ச்சி கொள்கையில் முக்கிய உறுப்பு வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கு காரணம் மக்களின் வாழ்க்கை முறை. வேலைவாய்ப்பின் வகைகள் 2 வகை. ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று ஒழுங்கமைக்கப்படாத துறைகள், அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் இருப்பவர்களை காட்டிலும் அதிக ஊதியம் பெறுகிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, மருத்துவ உதவித்தொகை, காப்பீடு போன்றவை வழங்கப்படும். இப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளுக்கு எடுத்துக்காட்டு வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள். இப்போ ஒழுங்கமைக்கப்படாத துறைகள், அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்னன்னு பார்க்கலாம். பதிவு செய்யப்படாததும் சிறப்பு ஆதாயங்களோ வேலை நிறுத்தமோ இருக்காத துறை ஒழுங்கமைக்கப்படாத துறை. ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் குறைந்த ஊதியம் பெறுகிறார்கள். ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அவை பின்பற்றப்படுவதில்லை. குறைந்த ஊதியம், நிர்ணயிக்கப்படாத வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை இருக்காது, மருத்துவ உதவித்தொகை இருக்காது, காப்பீடு இருக்காது. இதெல்லாம் ஒழுங்கமைக்கப்படாத துறை. ஒழுங்கமைக்கப்படாத துறைகளுக்கு எடுத்துக்காட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில் செய்வோர், தெருக்களில் விற்பனை செய்வோர் மற்றும் பழுதுகள் சரி செய்வோர். இப்போ புக் பேக்ல இருக்க கூற்று மற்றும் காரணம் பார்க்கலாம். கூற்று: ஒழுங்கமைக்கப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். காரணம்: இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம் அல்ல. தொழிலாளர்களை பணி அமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் முதலாளிகள். தமிழ்நாட்டில் டேஷ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். வேளாண்மை துறையில். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன், அதாவது வேலைவாய்ப்பின் போக்குகள் என்னன்னு பார்க்கலாம். தற்கால வேலைவாய்ப்பு போக்குகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சுய வேலைவாய்ப்பு அதிகரித்து வருகிறது. சில நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையும் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணியாளர்களையும் பயன்படுத்துகின்றனர். பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. இதுதான் தற்கால வேலைவாய்ப்பு போக்குகள். இருவேல்பட்டு என்ற ஊர் அமைந்துள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கடந்த 100 ஆண்டுகளுக்கு அதிகமாக அறிஞர்கள் பலராலும் கள ஆய்வு செய்யப்படும் ஊர் தான் இருவேல்பட்டு. இருவேல்பட்டு கிராமம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஸ்லேட்டர் கிராமம், அதாவது ஸ்லேட்டர் வில்லேஜ் என்று அழைக்கப்படுகிறது. இருவேல்பட்டு கிராமத்தை தனது மாணவர்களுடன் கள ஆய்வு செய்ய சென்றவர் கில்பர்ட் ஸ்லேட்டர். ஆண்டு 1916. இருவேல்பட்டு கிராமத்தை அறிஞர்கள் கள ஆய்வு செய்ய காரணம் கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளிகள் அமைத்தது,
பொது விநியோகம் அமைப்பு ஆகியவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வை அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததால் அம்மக்களின் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது என்பதை கள ஆய்வு செய்ய இருவேல்பட்டு கிராமத்தை அறிஞர்கள் கள ஆய்வு செய்கின்றனர். இருவேல்பட்டு கிராமத்தின் வேலைவாய்ப்பு போக்குகள், அதாவது அவங்க செய்யற தொழில் 1980லயும் 2008லயும் அதோட பர்சன்டேஜ். இங்க கல்டிவேட்டர்ஸ் அதாவது பயிரிடுவோர் 1981ல 42%, 2008ல 33%. அக்ரிகல்ச்சரல் லேபரர் அதாவது விவசாய கூலி இங்க 1981ல 34%, 2008ல 26%. நான் அக்ரிகல்ச்சரல் லேபர் அதாவது விவசாயம் அல்லாத கூலி வேலை செய்பவர்கள் 1981ல 24%, 2008ல 41%. ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வீடு உள்ளவர்கள் 1981ல 100%, 2008ல 100%. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு என்ற டாபிக்கை முழுசா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.